அண்மை செய்தி காங்கிரஸில் மீண்டும் குழப்பம் நீடிப்பதாக ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இன்றைய தினம் 28 சட்டமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு கையொப்பமிடுவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் விமான நிலையத்தில் காத்திருந்த பொழுது கே.சி. வேணுகோபால் இன்றைய தினம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் வரவில்லை. இன்றைய தினம் திமுக கூட்டணிக்கு சந்தித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை தமிழக காங்கிரசினுடைய கமிட்டி தலைவரே சொல்லிவிட்டு போனார். இன்றைய தினம் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் என்று. ஆனால் ஹைகமாண்ட் என சொல்லக்கூடிய காங்கிரசினுடைய உயரிலிருந்து எங்களுக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய உயர் பதவியில் இருப்பவர்கள் தங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இரண்டு வேறுபாடு கருத்துக்களுக்கு மத்தியிலும் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ச்சியாக குழப்பம் நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் 31 தொகுதிகளும் 31 சட்டமன்ற தொகுதிகளும் 2 நாடாளுமன்ற மாநிலங்களவை இடங்களும், அதே போல உள்ளாட்சி அமைப்புகளில் 30% இடங்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு நடந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையின் போது முன்னாள் அமைச்சர், மூத்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சர் இல்லத்தில் சந்தித்துவிட்டு பேசினார். பேசிவிட்டு போனது பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி குழப்பத்தை ஆழ்த்தியிருக்கிறது. இன்று மாலை வருவதாக சொன்ன நிலையில் தற்போது வரை அவர்கள் அறிவாலயத்திற்கு வரவில்லை. திமுக கூட்டணி கட்சி குழுவில் இருக்க பிறகு கூட தற்போது அறிவாலயத்தை விட்டு புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் குழப்பம் எடுக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை இன்று எதிர் நடக்குமா, ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா என்பது குறித்து கடும் குழப்பத்திற்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சி தற்போது நின்று கொண்டிருக்கிறது.